ஒரு உறவில் இந்த விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்கணுமாம். அது இல்லனா உங்க லவ் அவ்வளவுதானாம். உங்கள் துணையுடன் இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் அற்புதமான உணர்வையும் கொடுக்கும். பொதுவாக ஆண் பெண் உறவு சில சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்கும். ஏனெனில் இருவருக்குமான தனிப்பட்ட விருப்பங்கள் மற்றும் இடங்கள் தேவைப்படும். அந்த தனிப்பட்ட இடத்தின் முக்கியத்துவத்தை அங்கீகரிப்பது தம்பதிகளின் நல்வாழ்வு மற்றும் ஒற்றுமையின் முக்கிய அம்சமாகும். ஒரு உறவில் வசதியாக இருப்பதற்கு ஒவ்வொரு கூட்டாளிக்கும் தனிப்பட்ட இடம் தேவைப்படுகிறது. பிரிவினைக்கான ஆசை ஒரு உறவை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான விருப்பத்தை குறிக்காது என்பதை தம்பதிகள் உணர வேண்டும். எளிமையாகச் சொன்னால் இது உங்கள் சொந்த விதிமுறைகளின்படி உடலையும் மனதையும் ரீசார்ஜ் செய்ய அனுமதிப்பது பற்றியது. ஒருவரின் தனித்துவத்தை இழக்காமல் ஒருவரின் காதல் உறவுகளில் மகிழ்ச்சியடைவதே சரியான உறவு. தனிப்பட்ட இடம் அல்லது வெறுமனே என்னுடைய நேரம் என்பது சிந்தனை மற்றும் புத்துயிர் பெற பயன்படுத்தப்படலாம். இவை இரண்டும் எந்தவொரு மனிதனின் சரியான செயல்பாட்டிற்கும் முக்கியமானவை. ஒவ்வொரு உறவிலும் தனிப்பட்ட இடம் ஏன் முக்கியமானது என்பதை பற்றி இக்கட்டுரையில் தெரிந்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட வளர்ச்சிக்கு உதவுகிறது. ஒரு உறவில் உள்ள இடம் இரு கூட்டாளிகளும் தங்களை மற்றும் அவர்களின் துணையை வளர்க்க அனுமதிக்கிறது. இது அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. தம்பதிகள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்தால் அவர்கள் அச்சுறுத்தலை உணராமல் ஒருவருக்கொருவர் வெற்றியை கொண்டாடலாம். நம்பிக்கையை உருவாக்க உதவுகிறது. உறவில் உங்கள் துணைக்கு சில தனிப்பட்ட இடத்தை கொடுப்பது அவர்கள் மீது நம்பிக்கையை வளர்ப்பதற்கான சிறந்த வழியாகும். ஒரு நபர் தனது சிறந்த கணவன் அல்லது மனைவியை நம்பினால் மரியாதை மற்றும் கவனிப்பு தானாகவே உருவாகத் தொடங்குகிறது. ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறைகின்றன. மேலும் இருவரும் மகிழ்ச்சியான முடிவுக்கு ஒரு படி நெருக்கமாக நடக்கிறார்கள். மேலும் ஒரு உறவில் தனிப்பட்ட இடத்தை கொடுப்பது உங்களுக்கான தனிப்பட்ட விஷயங்களை பெறுவதற்கான ஒரு சிறந்த வழியாகும். உறவு மலர உதவுகிறது. ஒரு நபருக்கு உறவில் போதுமான தனிப்பட்ட இடம் இருந்தால் அது அவர்களுக்கு தாங்களாகவே இருப்பதற்கும் அவர்களின் துணையை நன்கு அறிந்து கொள்வதற்கும் அவர்களுக்கு சுதந்திரத்தை அளிக்கிறது. இதனால் அவர்கள் இருவரையும் அவர்கள் இருக்கும் விதத்தில் நேசிக்க அனுமதிக்கிறது. இது அவர்களுக்கிடையில் நெருக்கத்தை வளர்க்க உதவுகிறது மற்றும் ஒருவரையொருவர் சகஜமாக பழகவும் மீண்டும் இணைக்கவும் அனுமதிக்கிறது. கூட்டாளர்களுக்கிடையேயான இத்தகைய உணர்ச்சிகள் உறவை மலரச் செய்து உங்கள் இருவரையும் மகிழ்ச்சியாக ஆக்குகின்றன. பாதுகாப்பற்ற தன்மையை கொடுக்க உதவுகிறது. இரு தரப்பிலும் உள்ள பாதுகாப்பின்மை மற்றும் ஈகோ காரணமாக உறவுகளில் வாதங்கள் ஏற்படுகின்றன. ஒரு உறவில் இடம் கொடுப்பது நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது மற்றும் ஆரோக்கியமான உறவின் வழியில் நிற்கும் சந்தேகங்களை நீக்குகிறது. சிலர் பதட்டத்தின் தருணங்களை அனுபவிக்கலாம். ஆனால் உங்கள் கூட்டாளியின் சுதந்திரத்தின் இழப்பில் அவை நீடிக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் அதிக தூரத்தை உருவாக்குவது எந்தவொரு உறவிலும் மிகவும் நிதானமான மற்றும் இனிமையான சூழ்நிலையை உருவாக்குகிறது. மறுப்பு தெரிவிக்காதீர்கள். ஒவ்வொருவருக்கும் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என ஒரு உலகம் உள்ளது. அவர்கள் அவர்களை கவனித்து நேசிக்கிறார்கள் மற்றும் ஆதரிக்கிறார்கள். பெரும்பாலும் ஒரு நபர் ஆதிக்கம் செலுத்தும் உறவில் இருக்கும்போது அவரது பங்குதாரர் அவர்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறார். இதனால் அவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் தொடர்பை இழக்கிறார்கள். இது சில சமயங்களில் தனித்துவத்தை இழந்து மனச்சோர்வு போன்ற மனநல நிலைமைகளுக்கு ஒருவரை தூண்டுகிறது. வாழ்க்கையின் எந்த கட்டத்திலும் அவர்களை ஆதரித்த மற்றும் ஆதரிக்கும் மற்ற முக்கியமான நபர்களுடன் தொடர்பு கொள்ள மறுப்பு தெரிவிக்காதீர்கள்.